ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் யூனிட்டில் 5th யூனிட்டில் இன் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸில் 5th யூனிட்டில் உங்களுக்கு ப்ராபபிலிட்டியை பற்றி என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது வந்து டெஃபினிஷன் ஃபார் ப்ராபபிலிட்டி இஸ் நம்பர் ஆஃப் கேசஸ் இன் விச் ஈவெண்ட் அக்கர்ஸ் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ். தட் இஸ் ஏதோ ஒரு ஈவெண்ட் ஒன்று அக்கர் ஆகுது அப்படின்னா அந்த ஈவெண்ட்டில் என்னென்ன சான்சஸ் இருக்குது, ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு என்னென்ன ப்ராபபிலிட்டியில் அந்த சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதும் டோட்டல் நம்பர் ஆஃப் சான்சஸ் என்னங்கிறதும் வந்து ஒரு ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வந்து நெசசரி நமக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து உங்களுக்கு டாஸிங் காயின், ஒரு 1 ரூபி காயின் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஹெட் போர்ஷன் அண்ட் டெயில் போர்ஷன் இருக்குது. ஸோ இஃப் யூ டாஸ் அ காயில் எய்தர் நமக்கு ஹெட் இல்லைனா டெயில் நமக்கு கிடைக்கணும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஹெட் அப்படி இல்லைனா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டெயில் தேவை அப்படின்னு நினச்சா இட் கேன் பி ரிட்டர்ன் ஆஸ், ஸோ நியூமரேட்டரில் நம்ம எழுத வேண்டியது நம்பர் ஆஃப் கேசஸ் இன் விச் ஈவெண்ட் அக்கர்ஸ். ஸோ ஹெட் டெயில் ரெண்டு இருக்குது, ரெண்டில் ஏதோ ஒன்று தான் நமக்கு ஒரு பர்டிகுலர் டைமில் நமக்கு டேக் பிளேஸ் ஆகும். ஸோ அப்போது 1 தான் நம்ம அதில் எழுத முடியும். அதனால தான் நியூமரேட்டரில் 1ங்கிறத நான் டினோட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ்ங்கிறது வந்து ஹெட் அண்ட் டெயில், ஸோ ரெண்டும் சேர்ந்து இருக்கிறனால இட் கேன் பி ரெப்ரசன்டட் பை 2. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஹெட் கேட்டாலும் சரி, அப்படி இல்லைனா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டெயில்னு கேட்டாலும் இட் இஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ அதே இது ஃபார் எக்ஸாம்பிள் இன் கேஸ் ஆஃப் பிளேயிங் கார்ட்ஸ், நம்ம விளையாடுவோம்ல சீட்டு கட்டு, அது ஸோ அதில் ஒரு பேக்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 54 கார்ட்ஸ் வில் பி தேர். ஸோ அந்த 54ல் 4 கிங் 4 குவீன்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ நமக்கு தேவை ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் கிங்ஸ்னு ஒரு ப்ராப்ளம் கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ அதில் 4 கிங்ஸ் அவைலபிள், தட் இஸ் ரிட்டர்ன் இன் நியூமரேட்டர். அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ்ங்கிறது ஹியர் இட் ரெப்ரசன்ஸ் தி டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் அவைலபிள் இன் த பிளேயிங் டெஸ்க். ஸோ தட் இஸ் 54. அப்போ 4/54ங்கிறது தான் அதோடைய ஆன்சர். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் ப்ராபபிலிட்டி. நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராபபிலிட்டி தியரம் கொடுத்துருக்குறாங்க. தட் இஸ் 2 தியரம்ஸ் ஆர் தேர். ஒன் இஸ் அடிஷன் தியரம் அண்ட் another one is multiplication theorem. First I am going to explain about the addition theorem. So in this addition theorem I am going to assume 2 events. 2 ஈவெண்ட்ஸுமே வந்து இண்டிபெண்ட்டாக டேக் பிளேஸ் ஆகக்கூடிய 2 ஈவெண்ட்ஸ் நான் கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ தட் இஸ் ரெப்ரசன்டட் ஆஸ் P1 அண்ட் P2. P1 ஃபார் ஈவெண்ட் 1, ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்குது, அந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம P1 ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். அண்ட் ஃபார் ஈவெண்ட் 2 இட் இஸ் ரெப்ரசன்டட் ஆஸ் P2. ஸோ இங்கே எக்ஸாம்பிளாக நம்ம கொடுத்துருக்கிறது வந்து வி ஆர் கோயிங் டு டேக் அ பேக். ஸோ ஒரு பேக்கில் வி ஆர் கோயிங் டு பிளேஸ் சம் பால்ஸ், உள்ள வந்து நிறைய பால்ஸ் இருக்குது. இன் தட் 4 ரெட் பால்ஸ் ஆர் தேர். ஸோ அதை தான் நான் 4R எழுதியிருக்கேன். 4 ரெட் பால்ஸ் ஆர் தேர் அண்ட் 7 ஒயிட் பால்ஸ் அண்ட் 9 பிளாக் பால்ஸ் ஆர் தேர். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் ஆர் டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ்னு கேட்டால் சம் அப் ஆஃப் ஆல் தீஸ் பால்ஸ், 4 ரெட் பால்ஸ் ப்ளஸ் 7 ஒயிட் பால் ப்ளஸ் 9 black balls. So overall is 20 balls are there within that bag. So here if we want to find out the probability of first or second event, you should be clear, we are going to find out the probability of first event or otherwise second event to take place. Means the formula is total probabilities represented by P, which is equal to P1 plus P2. So P1 is already I have told, P1 is the first event of probability and P2 is the second event probability. So in this case here we are going to find out probability of either black getting white ball or black ball. Probability of getting either white ball or black ball. What is the probability means? So already said total is 20 balls are there. So we have to sum up both the events, that is P1 plus P2. See here in the left hand side I have written probability of white ball. WB is shortly I have written, that is white ball. So white ball there are within the bag there are 7 white balls. So probability is can be written as 7/20. In case of black ball there are 9 balls. So that can be written as 9/20.
If we consider red ball means that can be written as 4 by 20. Is it clear, girls? So first we have to write it individually, the events. Here the probability of first event is white ball, that is 7 by 20. Next one is probability of black ball, that is written as 9 by 20. So in case if we want to find out probability of first or otherwise black ball means we have to sum up both the terms. So that is here written as 16 by 20. So this is what about addition theorem. And next coming to the multiplication theorem. Here for example, if an event takes place simultaneously, if an event occurs simultaneously means the formula is P is equal to P1 into P2. In case of addition theorem, we have sum up both the events. Here we are going to multiply both the events. So here for example, I have shown that within a bag there were 6 white balls and 8 black balls. So probability of drawing first ball, I am going to pick up a first ball, that is black ball. Here there were 8 black balls, so that corresponding probability can be written as 8 bar 14. So 14 is the total number of balls, 6 plus 8. So 8 by 14. Next one, immediately I am going to pick up another black ball. So at that time it is written as 7 by 13. How these changes occur means, already I told there were 14 balls. From that 14 ball I have picked one black ball. So in that 14 there will be deduction of one ball. So 14 minus 1 will become 13. In that 13 balls I am going to pick out another black ball. So therefore probability also get reduces to 1. So 8 minus 1, that is 7. So 7 by 13. Is it clear? So P1 is written as 8 by 14 and P2 is written as 7 by 13. Next one, as by multiplication theorem, I am going to take both black balls particularly at a time. That is simultaneously I am going to take that balls. So for that the formula is P is equal to P1 into P2, which is equal to already that was written as 8 by 14 and 7 by 13. So multiplying both the terms we will get 56 by 182. So is it clear? That's all about multiplication theorem. So today we have seen about probability, what is probability, example for that, and then corresponding probability theorems, addition theorem and multiplication theorem. So in the next sessions I will give you some explanation about the statistics. We will see it later. Thank you.